உலகத்தை ஜெயிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 5:4 குறிப்பிடப்பட்டுள்ளது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை மேற்கொள்ளும் ஜெயம். உலகத்தை ஜெயிப்பதற்கு இங்கு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிவ் அண்ட் டேக் பாலிசி தாங்க. முதல்ல, தேவன் அவராகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை குறித்த விசுவாசத்தை நமக்குள் கொடுத்து நாம் மறுபிறப்பு அடைந்த பிறகு நம்மை உலகத்தை ஜெயிக்க வைக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய விசுவாசம், நம் சொந்த காரியம், நம் சொந்த கிரியை இங்கு வெளிப்பட வேண்டும். நமக்குள்ளாக தேவன் மேல் வைத்திருக்கும் அசைக்க முடியாத விசுவாசம் உலகத்தை மேற்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. உதாரணமாக எஸ்தரை எடுத்துக் கொள்ளலாம். எவ்வளவு பெரிய ஜெயம்! அடிமை பெண்தான். ஆனால் தேவன் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம் அவள் சத்துருக்களை அவள் ஜெயிக்க செய்தது, தேவ ஜனங்களை காப்பாற்ற செய்தது. அந்த விசுவாசம் அவளுக்குள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு பெரிய ஜெயமும் இவ்வளவு பெரிய ரிஸ்கும் அவள் எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவு ஏன், எபிரேயர் 11 விசுவாச பட்டியலில் எத்தனை பெரிய விசுவாசம், உலகத்தையே அசைத்த விசுவாசங்கள் அங்கு அநேகமாய் இருந்தது. ஆமாங்க, தேவன் நம்மை முன்குறித்து அவருக்கென்று தெரிந்து கொண்டு நம்மை ஜெயிக்க வைக்கிறாரே, அது அவருக்காக ஸ்தோத்திரம். அது அவருடைய கிரியை. நாம் கிரியை செய்யும் போது நம்மையும் நம் உலகத்தையும் நம் எதிரிகளையும் நாம் ஜெயிக்க முடியுங்க. அதுக்கு நம்முடைய விசுவாசம் நமக்குள் கிரியை செய்ய வேண்டுங்க. அசைக்க முடியாத விசுவாசம் தேவன் மேல் நாம் வைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலையின் நெருக்கத்தின் நிமித்தம் என் விசுவாசம் தடுமாற காரணம்தான் என்ன? 1, தேவனுடைய வல்லமையை சந்தேகிப்பது. 2வதாக, நமக்கு இதற்கு முன்பாக அவர் செய்த அற்புதங்களை மறந்து போவதும் தான். இதுதான் படகில் ஏற்பட்டது. கடல் கொந்தளித்த போது சீஷர்கள் அலறினார்கள். அப்பொழுது இயேசு அதற்கு வைத்த பெயர் அற்ப விசுவாசியே என்று சொல்லி. இந்த அற்ப விசுவாசம் இருக்கும் போது ஒன்றுமே செய்ய முடியாது. இது நாம் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 17 என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சீஷர்கள் கேட்டது போல அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். விசுவாசம் மட்டும்தான் கனியிலும் உள்ளது, வரத்திலும் உள்ளது. எனவே நம்முடைய விசுவாசம் நமக்குள் வளர தேவனை நோக்கி பார்ப்போங்க, விசுவாசித்து உலகத்தை ஜெயிப்போங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. எனக்குள்ளாக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எனக்குள் நான் அதற்கு பயிற்சி எடுக்க உம்முடைய வல்லமை முழுமையாய் நம்ப எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.